முத்துக்குமரனும் ராயனும் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ பற்றி. இதுக்கு பேர் தாண்டா ஹெல்த்தி கான்வர்சேஷன். இப்படி தான் கான்வர்ஸ் பண்ணணும், சண்டை இல்லாமல், ப்ரொவோக் பண்ணாமல், மார்க் பண்ணாமல், டீஸ் பண்ணாமல் அவ்வளோ அழகாக ஒரு 2 பேரும் ஒரு கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இன்னசென்ட்லாம் கிடையாது, அவன் செம்ம கிளவராக கேம் விளாடுறான், செம்ம கிளவர் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயன் வந்துட்டு அப்படி இல்லை, அவர் காட்டிக்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோன்னே, ஆமாம் காட்டிக்கிறான் தான், பட் ஸ்டில் அவன் வந்து எப்படின்னா அவன்கிட்ட என்ன பாசிட்டிவ்ஸ், அவன் முத்து மாதிரி பேச தெரிஞ்சு அவன் அமைதியாக இருக்கான்னு நான் சொல்லலை, பட் அவன்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை வச்சு அவன் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே ராயன் சொல்கிறாரு, அதை வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அதெல்லாம் ஓட்ட முடியும், ரொம்ப நாள் ஓட்ட முடியாது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு அவன் சர்வே பண்ணிடுவான், இதே போதுமே, 10வது வாரம் வந்தாச்சு, இந்த வாரம் அவன் நாமினேஷனில் இல்லை, அடுத்த வாரம் அவன் இருக்கான், அடுத்த வாரம் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா இன்னும் 2 வாரம் கிடச்சிரும். நம்ம சேவ் ஆகிற ஒரு தடவையும் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வீக்ஸ் கிடைக்கிது. அந்த 2 வீக்ஸில் நம்மளை நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். 1 வீக் வந்து நல்லா ரிஸ்க் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அடுத்த வீக் ரிஸ்க் எடுக்காமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் அப்புறம் முத்துக்குமரன் சொல்கிறாரு, நம்மளாம் மூச்சு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்டா, அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கான், இது பண்ணாமல் இருக்கான். ஆனால் ராணுவ நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ஒன்றுமே, அவனுக்கு ஜஸ்ட் அவனை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியல, அவ்வளோதான். அவன் தாட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக தான் இருக்குது. டே இல்லாமல் 10 கோடி ரூபாய் வச்சு ஒருத்தன் அவனை வச்சு படம் எடுப்பானடா, ஒன்றுமே தெரியாது, அவனை வச்சு 10 கோடி ரூபாய் எவனா இன்வெஸ்ட் பண்ணுவானா? 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்ல போனால் ராணுவோட ஒர்த்து இந்த வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாத்த விடையுமே ஜாஸ்தி. அவனுக்கு நல்ல ஒர்த் இருக்குது. ஒரு ஆக்டருக்கு எப்படி பேசுறதுங்கிறது எப்படி புரியாமல் போகும், அவனுக்கு பேச தெரியணும், அப்போ தான் சொல்கிற டயலாக் புரிஞ்சுட்டு அவனால் நடிக்க முடியும். ஸோ ராணுவ ஒன்றும் அப்படி அவன் ஜஸ்ட் இன்னசென்ட்டாக ப்ரூவ் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். ரொம்ப கான்ஷியஸாக ஆடுறான். அதான் அந்த பப்பட் மாஸ்டர் டாஸ்க்லேயே நான் சொன்னேன், இந்த மாதிரி ராணுவ வந்துட்டு இப்படி தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ராயன் கொஞ்சம் டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. அப்புறம் மஞ்சரி வந்துட்டு நானும் டிஸ்அக்ரி பண்ணுறேன்னு சொன்னோடனே, அவன் வந்து கண்டிப்பாக டம்ப் கிடையாது அப்படின்னு முத்துக்குமரன் அடித்து சொல்கிறார். கண்டிப்பாக அவன் டம்ப் கிடையாதுன்னொடனே இவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் டம் கிடையாது, பட் நீ சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை அவன் பாவமாக காமிச்சிக்கிறான், நம்ம மூச்சு மட்டும் பண்ணுறது அவன் ஈஸியாக கொண்டு போகிறானே தவிர அவன் வந்து இது கிடையாது. அப்புறம் என்னென்னா அவன் இது பண்ணும்போது மற்றவங்க வந்து ஒரு மாதிரி எல்லாம் செய்கிறான், செஞ்சுட்டு ஒரு சாரி சொல்லிடுறான், அப்புறம் ஒரு ப்ரொவோக் ஆகி மற்றவங்க கோவப்படும் போது அது அவனுக்கு ஒரு சிம்பத்தி மாதிரி க்ரியேட் ஆகி அதுவே அவனுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் வரும். எனக்கு இங்கே பிக் பாஸில் எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது. அப்புறம் என்னென்னா விஜய் டிவியும் எண்டமோலையும் அப்படியே நைஸாக சாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க 2 வாரமாக நீ ஒன்றும் பண்ணல, 2 வாரமாக நீ ஒன்றும் பண்ணல, 9 வாரமாக ஒன்றும் பண்ணாமல் இங்கே ஒருத்தன் இருக்கானே அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9 வாரமாக ஒன்றும் பண்ணாமன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் சத்யாவை தான் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுமே பண்ணாதவெல்லாம் இருக்கிறான், எல்லாமே பண்ணுறவெல்லாம் வெளியில் போகிறான், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ அது அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் மென்ஷன் பண்ணது வந்து சத்யா அண்ட் சாச்சனாவை டைரெக்டாக விஜய் டிவிக்கே கேள்வி கேட்குறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு அவர் ராணுவ பற்றின டிஸ்கஷனில். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்